Welcome to Bank PO and Clerk coaching class organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. Dear all, இன்னைக்கு நம்ம லாஜிக்கல் ரீசனிங் பார்ட்ல சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன் அப்படின்ற டாபிக் பத்தி பார்க்க போறோம். This is an interesting and important topic for any kind of competitive exam. முக்கியமா பேங்க் PO and Clerk எக்ஸாம்ஸ்ல இந்த சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன் சம்பந்தமான கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். நோட்டேஷன் அப்படின்ற வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இட் மீன்ஸ், அது எதை குறிக்குது, வாட் இட் டினோட்ஸ், அதான் நோட்டேஷன். சரிங்களா? there are various symbols we generally use in mathematics or some other subjectsல கூட நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம மேத்தமேட்டிக்கல் சிம்பிள்ஸ்னால் என்னென்ன, ப்ளஸ், மைனஸ், இன்டூ, divided by symbol, greater than, less than, greater than or equal to, இந்த மாதிரி மேத்தமேட்டிக்கல் சிம்பிள்ஸ் இருக்கு. அதை தவிர அதர் சிம்பிள்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள், பர்சன்டேஜ், ஸ்டார், அட் தி ரேட், டாலர், நம்ம கம்ப்யூட்டர் கீபோர்டில் பார்த்துருப்போம். வேரியஸ் அதர் சிம்பிள்ஸ் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். they are collectively called as symbols. ஸோ இந்த சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன் அப்படின்றதுல நம்ம மேத்தமேட்டிக்கலாக சில கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அட் பி அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளை வந்து 2 at 3 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 2 at 3 எப்படி கண்டுபிடிக்கிறது, அது ஒரு மீனிங்கே இல்லையே அப்படின்றதுனால கொஷினில் என்ன கொடுத்துருப்பாங்க, ஏ அட் பி மீன்ஸ் என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி அப்படி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த சிம்பிள் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, இந்த அட் சிம்பிள் வந்து ப்ளஸ் அப்படின்றத டினோட் பண்ணுது அப்படின்றத மீனிங். அதுதான் நோட்டேஷன். இந்த அட்டு எதை மீன் பண்ணுது அப்படின்னா ப்ளஸ்ஸு. அப்போ 2 at 3 நம்ம என்ன பண்ணுவோம், 2 + 3 வந்து 6 அப்படின்னு ஆன்சர் பண்ணுவோம். சாரி 5. 2 × 3 தான் 6. 2 + 3 will be 5. ஸோ அட்டுக்கு வந்து இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம வந்து இங்கே ப்ளஸ் யூஸ் பண்ணோம். இன்கேஸ் அட்டுக்கு மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா 2 × 3 6. அட்டுக்கு டிவிசிபிலிட்டி சிம்பிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2 ÷ 3 = 2/3 அப்படின்னு சொல்லி ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம். இது ரொம்ப சிம்பிள். இது மாதிரி 2-3 டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். ஜென்ரலி என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, தி சிம்பிள்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் நோட்டேஷன் will be based on numbers. அப்படி இல்லைன்னா வேர்ட்ஸ் வச்சு கூட கேட்கலாம். அதை நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இன்இக்வாலிட்டி சிம்பிள்ஸ் வச்சு கேட்கலாம், ஏ கிரேட்டர் தேனா லெஸ்ஸர் தேனா, அந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்சு கேட்கலாம். நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஒன்று ஒன்றா. Before going into the example questions, it is very very important to understand BODMAS rule. BODMAS ரூல்னா என்ன, ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் இருக்கு. 2 + 3 × 5 - 6 ÷ 8 இந்த மாதிரி
ஏதோ ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, சம் நம்பர்ஸ் வித் சம் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எதை முதல்ல சால்வ் பண்ணணும், எதை ரெண்டாவதா சால்வ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளியர் டெஃபினேஷன் இருக்கு மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும். அதை வந்து நம்ம ஜென்ரலாக போர்ட்மாஸ் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல இந்த மாதிரி பிராக்கெட்ஸ்லாம் வருது அப்படின்னா அதை தான் நம்ம முதல்ல சால்வ் பண்ணணும். 1 + 2 × 4 / 2. இது 1 + 2 பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க. இப்படி வச்சுக்கோங்களேன். இப்படி இருந்ததுன்னா முதல்ல இந்த 1 + 2 தான் பண்ணணும். பிராக்கெட் தான் முதல் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கு அடுத்தது ஆர்டர்ஸ் அல்லது பவர் அல்லது ஆஃப் அப்படின்ற வேர்டு வந்தால் கூட நம்ம வந்து இந்த ஓன்றது தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஆஃப் அல்லது பவர்ஸ். இங்கே பாருங்க, ஹோல் ஸ்கொயர், ஹோல் கியூப், 4⁵ இப்படிலாம் வந்துச்சுன்னா அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் பிராக்கெட்டுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் டிவிசிபிலிட்டி சிம்பிள். ஸோ சில டைம் ஸ்லாஷ் கொடுப்பாங்க, சில டைம் இந்த டிவைடட் சிம்பிளே கொடுப்பாங்க கொஷினில். அதுக்கு தான் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் தான் அடிஷன் சப்ராக்ஷன்லாம் வரும். ஓகே, ஸோ இதில் பிராக்கெட்டுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் 2 + 1 3 × 4 / 2 இப்படி இருக்கு அப்படின்னா முதல்ல என்ன பண்ணோம், இந்த டிவைடட் பண்ணோம். ஏன்னா ஆஸ் பர் போர்ட்மாஸ் ரூல் டிவிஷனுக்கு அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் வரணும். ஸோ 3 × 2 வந்து 6. இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் பிராக்கெட் கொடுக்கல அப்படின்னு வச்சுப்போம். பிராக்கெட் கொடுக்கல அப்படின்னா முதல்ல என்ன பண்ணோம், ஆஸ் பர் போர்ட்மாஸ் ரூல் நமக்கு பிராக்கெட் இது இல்லை, ஆர்டர் இது இல்லை, டிவிஷன் இதை தான் முதல்ல பண்ணணும். 4/2 2ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், 1 + 2 × 2. 1 + 2 பண்ணிடக்கூடாது, 2 × அந்த 2 4. அப்புறம் தான் 1 + 4 பண்ணணும். ஆன்சர் வந்து அதுக்கு 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, பாருங்க, பிராக்கெட் கொடுத்ததுனால நமக்கு ஆன்சர் 6ன்னு வந்தது. இதே பிராக்கெட் இல்லாதனால 1 + 2 × 4/2க்கு முதல்ல இந்த 4/2 பண்ணோம், 2 வந்தது. அப்புறம் 1 + 2 × அந்த 2, 1 + 2 3 × 2 அப்படி பண்ணிடக்கூடாது. 1 + 2 × 2க்கு தான் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் தான் அடிஷன் வரணும். ஓகே, அதனால 2 × 2 4. அப்போ 1 + 4 கடைசியாக பண்ணணும். 1 + 4 will be 5. அதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ இந்த போர்ட்மாஸ் ரூலை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் தப்பாக வந்துடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொஷின் பாருங்க, இதுதான் நொட்டேஷன்ஸ். If plus means multiplication, multiplication means subtraction, minus means divided symbol, divided by means plus, then find the value of 18 - 3 + 2 × 8 divided by 2. நம்ம இதுக்கு இப்படியே சால்வ் பண்ணிடக்கூடாது. இந்த நொட்டேஷன்ஸை முதல்ல நம்ம இண்டிகேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், முதல்ல நம்பர்ஸ் எழுதிக்கலாம், அது ஈஸியாக இருக்கும் நமக்கு. 18 3 2 8 2. இப்போ பாருங்க, மைனஸ்
மைனஸ் என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் மீன்ஸ் டிவைடட் பை சிம்பிள். அப்போ டிவைடட் பை சிம்பிள். அப்புறம் என்ன வந்திருக்கு? ப்ளஸ். ப்ளஸ் மீன்ஸ் இன்டூ சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன வந்திருக்கு? இன்டூ. இன்டூ மீன்ஸ் மைனஸ் நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிவைடட் பை. டிவைடட் பை மீன்ஸ் ப்ளஸ். இதை தான் நம்ம சால்வ் பண்ணோம். முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு போர்ட் மாஸ் ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபாலோ பண்ணணும். ஸோ முதல்ல போர்ட் மாஸில் BODMAS பிராக்கெட் இது இல்லை, ஆர்டர் இது இல்லை, டிவிஷன் இருக்கு. 18/3 6 வந்துடும். 6 இன்ட்டு 2 மைனஸ் 8 ப்ளஸ் 2. அடுத்தது டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன். ஓகே, 6 இன்ட்டு 2 12 மைனஸ் 8 ப்ளஸ் 2. ஓகே, இதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் தான் இருக்குது, அதனால் நம்ம பண்ணணும். 12 + 2 14. 14 - 8 ஆன்சர் வந்து 6. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷனில் போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் நம்பர் கிளாசிஃபிகேஷன். வெறும் நம்பர்ஸ் மட்டும் வந்தது. ஸோ ஒவ்வொரு சிம்பிளும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சால்வ் பண்ண சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஒரு வேர்ட் கிளாசிஃபிகேஷன். சில லெட்டர்ஸ் வச்சு கொஷின் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்க, இதில் நம்பர்ஸ் எதுவும் இல்லை. இஃப் ஸ்டார் மீன்ஸ் is less than, dollar means greater than, the pound symbol means equal to, and given that A star B, C the pound symbol D, அப்புறம் C dollar B இப்படி கொடுத்துட்டாங்க. எது எதெல்லாம் ட்ரூன்னு கேட்குறாங்க. முதல்ல A star B அப்படின்னா என்ன? ஸ்டார் மீன்ஸ் லெஸ் தென் அப்படின்றாங்க. அப்படின்னா A less than B அப்படின்னு அர்த்தம். A star B. அடுத்தது C அந்த பவுண்ட் சிம்பிள் D அப்படின்னு என்ன அர்த்தம்? C pound symbol means equal to D. என்ன இங்கே கொடுத்துட்டாங்க? pound means equal to அப்படின்ட்டு. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? C dollar B. டாலர் மீன்ஸ் கிரேட்டர் தென் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ C greater than B. ஓகே, ஸோ நமக்கு 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ ஆப்ஷன்ஸையும் மாற்றிக்கணும். D டாலர் ஏன்னு என்ன அர்த்தம்? D less than ஏன்னு அர்த்தம். டாலர்னா லெஸ் தென் சிம்பிள். B சாரி ஸ்டார். D ஸ்டார் A. D less than A இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம கொஷினில். ஸ்டார் மீன்ஸ் லெஸ் தென், அதுதான் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் சரி, ஆப்ஷன்ஸ்லையும் சரி மாற்றிக்கணும். B டாலர் D, டாலருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிரேட்டர் தென், அதனால B கிரேட்டர் தென் D. அப்புறம் A அந்த சிம்பிள் C, which means A is equal to C. அப்புறம் A ஸ்டார் B ஸ்டார் C, ஸ்டார்னா லெஸ் தென், ஸோ A less than B less than C. இது கிவன் ஆப்ஷன்ஸ். இப்போ நமக்கு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி கொஷின்ஸில் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா தி பெஸ்ட் வே டு சால்வ் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம மாற்றிக்கணும். ஸோ இந்த 3 எப்படி ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறது அப்படின்னா கவனிங்க. இந்த C கிரேட்டர் தென் B எப்படி எழுதலாம்?
பி லெஸ் தேன் சி அப்படி எழுதலாம். ரெண்டும் ஒன்று தான். ஓகே, சி கிரேட்டர் தென் பினாலும் பி லெஸ் தென் சினாலும் ஒன்று தான். எதுக்காக மாற்றணும்னா இங்கே நீங்கள் ஏ லெஸ் தென் பி நமக்கு இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் பிலேருந்து கண்டினியூ ஆகணும், அப்போ தான் ஸ்டேட்மெண்ட்ஸை கம்பைன் பண்ண முடியும். பிக்கும் சிக்கு ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரிஞ்சிச்சு, பி லெஸ் தேன் சி. அப்புறம் சிலேருந்து கண்டினியூ ஆகணும், இதோ இங்கே இருக்கு சிக்கு அப்புறம் சி ஈக்குவல் டு டி. ஓகே, ஸோ நமக்கு இப்போ ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக கிடைச்சிருச்சு. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒரே ஸ்டேட்மெண்ட் ஆக்கிட்டோம். ஏ லெஸ் தென் பி லெஸ் தென் சி ஈக்குவல் டு டி. இப்போ நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம், ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஏ லெஸ் தென் பி லெஸ் தென் சி அப்படின்னு இருக்கு. ஏ ஈக்குவல் டு சியா பார்த்தோம்னா இல்லை, ஏ இஸ் லெஸ் தென் சி, அதனால திஸ் வில் பி ராங். பி கிரேட்டர் தென் டி கரெக்டாக வருதா? இல்லை, அகைன் பி இஸ் லெஸ் தென் டி, இதுவும் தப்பு. டி லெஸ் தென் ஏவா? இல்லை, டி இஸ் கிரேட்டர் தென் ஏ, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஸோ இந்த இன்இக்வாலிட்டி சிம்பிள்ஸ் பற்றி மறுபடியும் கம்மிங் ஸ்லைட்ஸில் பார்ப்போம் கொஞ்சம் டீட்டெயிலாக. இப்போதைக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் questions. If star stands for addition, slash stands for subtraction, plus stands for multiplication, minus stands for division, then find 20 star 8 slash 8 minus 4 plus 2. ஸோ இது வந்து நம்ம சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து மாற்றுவோம் கிவன் கொஷினுக்கு தகுந்த மாதிரி. ஸோ 20 ஸ்டார்னு என்ன? அடிஷன், plus 8 divided by 8. divided stands for minus, subtraction சொல்லியிருக்காங்க, அப்போ minus 8. அப்புறம் minus 4 வருது, minus stands for division, so divided by 4. அப்புறம் plus 2, plus stands for multiplication, into 2. இப்படி கொஷினை முதல் ஸ்டெப்பு மாற்றி எழுதிக்கணும். கிவன் சிம்பிள்ஸ்க்கு என்னென்ன நோட்டேஷன் பார்த்து நம்ம மாற்றி எழுதிக்கிறோம். இதுக்கப்புறம் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். முதல்ல என்ன பண்ணணும்? இது 8/4 தான் பண்ணணும். 20 plus 8 minus 8/4 will be 2. 2 into 2. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த 2 into 2 பண்ணணும், ஏன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் தான் அடிஷன் சப்ராக்ஷன் வரும். ஸோ 20 plus 8 தனியாக இருக்குது, அதனால் அது பண்ணிக்கலாம். 28 minus 2 into 2 will be 4. So the final answer is 24. So 20 plus 8 minus 4 வரும், which will be 28 minus 4 equal to 24 ன்னு நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்தது. இதில் நீங்கள் ஏதாவது 20 plus 8 28, 28 minus 8 20, 20/4ன்னு போட்டிங்கன்னா 5 வந்துடும். 5 into 2 போட்டிங்கன்னா 20. இப்படி வரிசையாக பண்ணிட்டு போனீங்கன்னா the answer will be wrong. போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, next question. If minus means star, star means plus, plus means divided by, and divided by means minus, then 40 star 12 plus 3 minus 6/60 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அகைன் நம்ம போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுவோம். ஆல்வேஸ் பெட்டர் டு ரைட் தி நம்பர்ஸ் இனிஷியலி. 40 12 3 6 60. ஓகே, ஸோ முதல்ல என்ன இருக்கு? ஸ்டார் இருக்கு. ஸ்டார் மீன்ஸ் பிளஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்புறம் பிளஸ், பிளஸ் மீன்ஸ் டிவைடட் பை. அப்புறம் மைனஸ், மைனஸ் மீன்ஸ் இன்டூ. அப்புறம் என்ன? ஸ்லாஷ் வந்திருக்கு, ஸ்லாஷ் டிவைடட் பை. டிவைடட் பை மீன்ஸ் மைனஸ்.
ஸோ அதையும் நம்ம இண்டிகேட் பண்ணிப்போம். இப்போ ஆஸ் பர் போர்ட் மாஸ் ரூல் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். முதல்ல எது பண்ணோம்? போர்ட் மாஸ் ரூல் இமேஜின் பண்ணி பாருங்க. BODMAS பிராக்கெட்டு ஓ ஆஃப் அல்லது ஆர்டர் எதுவும் இல்லை நமக்கு. அப்புறம் டிவிஷன், அதனால் 12/3 தான் முதல்ல பண்ண போகிறோம். ஓகே, 12/3 will be 4. அதுக்கப்புறம் 4 into 6 வந்துடும். -60 அப்படியே இருக்கும். இங்க 40 பிளஸும் அப்படியே இருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். ஸோ 40 plus 6 into 4 will be 24. -40 plus 24. -60. So this is the final step. So 40 plus 24 minus 60. இதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் தான், அதை நம்ம எப்படி பண்ணாலும் பிரச்சனை வராது. 40 plus 24 வந்து 64. 64 minus 60 will be 4. So 4 நமக்கு ஆப்ஷன்ல இல்லை, அதனால none of these will be the answer for this question. Okay, hope it is clear to everyone. அடுத்த கொஸ்டின் போலாம். முதல்ல நம்பர்ஸ் எழுதிப்போம். 8 6 4 3 4 இப்படி எழுதிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ்ன்னு என்ன? டிவைடட் பை. ஸ்டார் மீன்ஸ் மைனஸ், அப்புறம் ஸ்லாஷ் மீன்ஸ் இன்டூ, அப்புறம் மைனஸ் இருக்கு. மைனஸ் மீன்ஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ முதல்ல 8/6 தான் பண்ணணும். 8/6 ஃப்ராக்ஷனில் வருது நமக்கு, அதனால் அதை வந்து நம்ம கட் ஷார்ட் பண்ணி 4/3ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இந்த டேர்மை 8/6 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன் நான். கட் 4/3 மைனஸ் 4 into 3, இதுதான் நெக்ஸ்ட் பண்ணணும். வில் பி 12 ப்ளஸ் 4. ஓகே, இது முதல்ல பண்ணணும், இது ரெண்டாவதாக பண்ணணும், அப்புறம் தான் ப்ளஸ் மைனஸ்லாம் பண்ணணும். ஸோ 4/3 minus 12 plus 4. 3 எல்சிஎம் எடுத்தோம்னா 4 minus 36 plus 12/3. ஸோ ப்ளஸ் 4 இருக்கு, ப்ளஸ் 12 இருக்கு, -36 இருக்கு. அப்போ 12 + 4 16. 16 minus 36 will be -20/3 is the final answer. ஆப்ஷன் பியில் இருக்கு, கொடுத்துருக்காங்க நமக்கு -20/3ன்ற ஆன்சர். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏன்னா இதில் வந்து ஃப்ராக்ஷனில் வரும்பொழுது எப்படி எல்சிஎம் எடுக்குது, சில கான்செப்ட்ஸ் நம்ம இந்த கொஷினுக்கு யூஸ் பண்ணுறதுனால இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ முதல்ல போர்ட் மாஸ் ரூல் படி டிவிஷன் பண்ணோம், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், அப்புறம் அடிஷன் சப்ட்ராக்ஷன். ஓகே, அடுத்தது 3 minus 15/19 ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. *8 + 6. ஸோ இதுக்கும் முதல்ல அந்த நோட்டேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கணும். 3 மைனஸ்னா என்ன? இன்டூ 15
divided by means என்ன கொடுத்துருக்காங்க plus plus 19. இது bracketல இருக்கு. அப்புறம் into means divided by 8. plus இருக்கு. plus means minus 6. இது என்னன்னா கண்டுபிடிக்க போறோம். ஸோ 15 into 3. முதல்ல இந்த bracketல இருக்கிறது தான் சால்வ் பண்ணணும். bracketக்குள்ள into இருக்கு plus இருக்கு. எது முதல்ல பண்ணணும்? into தான் பண்ணணும். ஸோ 45 plus 19. இது bracketல வந்துடும். அப்படியே எழுதிக்கிறோம். இதில் அதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ணணும். minus 6. So this will be 64 divided by 8 minus 6. Okay. இதுக்கப்புறம் போர்ட்மாஸ் ரூல் படி டிவிஷன் தான் முதல்ல பண்ணணும். 64 by 8 என்னது? 8. 8 minus 6. So the answer is option C 2. புரிஞ்சுதா? முதல்ல பிராக்கெட்ல இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மற்ற மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ்க்கு மூவ் ஆகணும். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து 2. அடுத்து போலாமா? If P denotes divided by, Q denotes into, R denotes plus, S denotes minus. அப்படின்னா 18Q 12P 4R 5S 6. முதல்ல நம்ம as usual நம்பர்ஸ் எழுதிக்கலாம். 18 அப்புறம் 12. ஸோ 18Q12. அதனால இந்த Qக்கு என்னன்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணுறதுக்காக கேப் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் 12க்கு அப்புறம் 4. அப்புறம் என்ன இருக்கு? 5 இருக்கு. அதுக்கப்புறம் 6. So 18Q. Q denotes multiplication symbol. அப்புறம் 12P4 இருக்கு. Pனா divided by. அப்புறம் 4R5. Rனா என்ன? பிளஸ். அப்புறம் 5S6. Sனா என்ன? மைனஸ். இப்போ போர்ட்மாஸ் ரூல் 18 into 12. அதுதான் நம்ம முதல்ல பண்ணணும். நோ டிவிஷன் சிம்பிள் இல்லையா? 12 by 4 அதுதான் முதல்ல பண்ணணும். டிவிஷனுக்கு அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன். அப்போ 18 into 12 by 4 3 ப்ளஸ் 5 மைனஸ் 6 அப்படியே வந்துடும். இப்போ 18 into 3 54 ப்ளஸ் 5 minus 6. Okay. So 59 minus 6. The answer is 53. Option B ல கொடுத்திருக்காங்க. 54 plus 5 minus 59 minus 6. Plus minus மட்டுமே இருக்கும்போது மாற்றி பண்ணால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை. அல்லது 54 minus 1 வரும். ஓகே. 54 plus 5 minus 6ல 5 minus 6 முதல்ல பண்ணோம்னா -1 வரும். அப்போ 54 minus 1 53. Either way the answer is option B 53. Okay. Next. A plus B means A is neither less than nor equal to. A minus B means
A is neither smaller nor greater than B. A equal to B means A is not less than B. A star B means A is not greater than B. A by B means A is neither greater than nor equal to B. So this is also an important concept. நம்ம வந்து inequalities greater than or equal to, less than or equal to, greater than, இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து நமக்கு டினோட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ்னா என்ன, மைனஸ்னா என்ன, ஈக்குவல்னா என்ன, ஸ்டார்னா என்ன, டிவைடட் பைனா என்ன அப்படின்ட்டு. இது வந்து கிவன் டைரக்ஷன். இப்படி வந்தால் நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இப்படி கன்சிடர் பண்ணிக்கணும், இதுதான் இதுக்கு மீனிங் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம கொஷின் என்னன்னு பார்ப்போம். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. A + B, B * C, C * D 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, 3 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வருது. ஸோ A + B முதல்ல A + Bன்னு என்ன சொல்லியிருக்காங்க? நெய்தர் லெஸ் தென் நார் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன? லெஸ் தென்னாகவும் இல்லை, ஈக்குவல் டும் இல்லை, அப்படின்னு என்ன? கிரேட்டர் தென் அப்படின்னு அர்த்தம். ஓகே, A - B மீன்ஸ் நெய்தர் ஸ்மாலர் நார் கிரேட்டர். ஸ்மாலரும் இல்லை, கிரேட்டரும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல் டுன்னு அர்த்தம். ஓகே, இது பாருங்க, நாட் லெஸ் தென் பின்னு என்ன அர்த்தம்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு அர்த்தம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். நாட் லெஸ் தென் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கிரேட்டர் தென்னாகவும் இருக்கலாம், ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம். நாட் கிரேட்டர் தென் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இது பாருங்க, நெய்தர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு என்ன அர்த்தம்? லெஸ் தென் மட்டும் அர்த்தம். கிரேட்டர் தென்னும் இல்லை, ஈக்குவல் டும் இல்லை, நெய்தர் நார்னா ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, கிரேட்டர் தென்னும் இல்லை, ஈக்குவல் டும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்லி லெஸ் தென். ஓகே, ஸோ இதில் இந்த 5 சிம்பிள்ஸ்க்கான நொட்டேஷன் என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொஸ்டின் வந்து A + B. ப்ளஸ் மீன்ஸ் கிரேட்டர் தென். ஸோ A கிரேட்டர் தென் B அப்படி நம்ம எழுதிக்கணும். அப்புறம் B * C. ஸ்டாருக்கு என்ன? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, ஸ்டார் மீன்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல். நாட் கிரேட்டர் தென் கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு அர்த்தம். ஓகே, ஸ்டாருக்கு இந்த சிம்பிள் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ B லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு C. அதே மாதிரி சிக்கும் ஸ்டார் தான். C லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு D. கன்க்ளூஷன் என்ன? A + B, which means A greater than D. A equal to C. Equal to என்ன? Greater than or equal to. Okay, so A is greater than or equal to C. இது given conclusion. ஸோ முதல் ஸ்டெப்பு ஸ்டேட்மெண்ட்லையும் கன்க்ளூஷன்லையும் கொடுக்குற சிம்பிள்ஸ்க்கு கரெக்டான நொட்டேஷன் நம்ம பண்ணுறது தான். அந்த கரெக்டான நொட்டேஷனுக்கு தான் இந்த ஸ்லைடில் நம்ம வந்து பார்த்தோம். நாட் லெஸ் தென் அண்ட் நாட் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்லி கிரேட்டர் தென் அப்படின்னு அர்த்தம். அது எதுக்கு சொல்கிறாங்க? ப்ளஸ்ன்ற சிம்பிள் வந்தால் அதை யூஸ் பண்ணணும். ஸ்டார்ன்ற சிம்பிள் வந்துச்சுன்னா நாட் கிரேட்டர் தென் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிரேட்டர் தென்னாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். லெஸ் தென்னாக இருக்கலாம், ஈக்குவல் டுவாக இருக்கலாம். அதனால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்ற சிம்பிள் தான் போடணும் ஸ்டார்னு வரும்பொழுது. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் வே என்னது? நம்ம இதை இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். ஸோ A கிரேட்டர் தென் B அதை அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். பிக்கும் சிக்கும் கொடுத்துருக்காங்க. B லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு C. அப்புறம் சிக்கும் டிக்கும் C லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு D. This is the single statement after combining the 3 given statements.
இப்போ கன்க்ளூஷன்ஸ் பார்ப்போம். ஏ கிரேட்டர் தென் டியா? டெஃபினெட்லி ஏ இஸ் கிரேட்டர் தென் பிசிடி. ஏன்னா இங்கே கிரேட்டர் தென் சிம்பிள் வந்துச்சுனாலே ஏ தான் ரொம்ப பெருசு பிசிடியை கம்பேர் பண்ணும்போது. பட் இங்க கிரேட்டர் சிம்பிள் இருக்கு, பியோட பெருசுன்னு தெரியுது. ஆனா இங்க வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வந்துடுச்சு, விச் மீன்ஸ் ஏ கிரேட்டரு, இந்த பக்கம் பார்த்தா டி கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு. ஸோ டூ டிஃபரெண்ட் சிம்பிள் வந்ததுனால ஏக்கும் டிக்கும் நம்ம ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் அரைவ் பண்ண முடியாது. திஸ் வில் பி ராங். ஓகே, அதே மாதிரி ஏ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சிக்கும் பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் பி பட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி. இதுலேயும் ஏக்கும் சிக்கும் நம்ம பார்க்கும்போது சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. கிரேட்டர் சிம்பிள் இருக்கு, இந்த பக்கம் லெஸ்ஸர் சிம்பிள், ஆப்போசிட் சிம்பிள்ஸ் வந்துடுச்சு. அதனால இதுக்கு வந்து கன்க்ளூஷன் டூவும் ஃபாலோ ஆகாது. ஓகே, ஸோ நெய்தர் ஒன் நார் டூ ஃபாலோஸ். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, அடுத்து போகலாமா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், எங்கேயாவது ரெண்டு டேர்ம்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சிம்பிள்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்குள்ள ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அரைவ் பண்ண முடியாது. சிம்பிள் சேஞ்ச் ஆச்சுன்னா எப்படி? ஆப்போசிட் சிம்பிள்ஸ் கிரேட்டர் தென்னு லெஸ் தென்னோ, இந்த ரெண்டு சிம்பிளுமே எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வில் நாட் பி அப்டைன்டு. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இதெல்லாம் லைனாக வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென், மறுபடியும் ஈக்குவல் டு, மறுபடியும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இப்படி சேம் டைரக்ஷனில் உள்ள சிம்பிள் வந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. பட் ஒரு கிரேட்டரு ஒரு லெசர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிம்பிள் வந்துச்சுன்னா அந்த ரெண்டு டேர்ம்க்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பு நம்மளால் அரைவ் பண்ண முடியாது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ ஏக்கு வந்து நம்ம ஒரு 10ன்னு வச்சுப்போம். ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி கண்டிப்பாக என்ன இருக்கணும்? 10 கம்மியான நம்பர் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 8ன்னு வச்சுப்போம். பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி. ஸோ பி வந்து சியோட கம்மி, அட் தி மேக்ஸிமம் ஈக்குவலாக இருக்கலாம். அதனால 8ஆகவே இருக்கலாம். நோ பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சின்னா சி வந்து கிரேட்டர். ஸோ 8 9 100ஆக கூட இருக்கலாம், 1000ஆக கூட இருக்கலாம், எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஏன்னா சி பெரிய நம்பர் பியை கம்பேர் பண்ணும்போது அட் தி மேக்ஸிமம் ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ கிரேட்டர் தென் ஆர், இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்? பி லெஸ் தென் சி இருக்கலாம் அல்லது பி ஈக்குவல் டு சி இருக்கலாம். ரெண்டுமே பாசிபிள். ஓகே, இப்போ இப்படி இருக்கும்போது நம்ம ஏக்கும் சிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஏ 10 சி 8ஆக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஏ பெரிய நம்பராக தெரியுது. ஏ 10 சி 10ஆக கூட இருக்கலாம். அப்போ ஏவும் சி ஈக்குவலாக தெரியுது. ஏ 10 சி 100ஆக கூட இருக்கலாம். அப்போ சி பெரிய நம்பராக தெரியுது. ஸோ ஒரு இடத்துல பார்த்தா ஏ பெரிய நம்பர், இன்னொரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணால் சி பெரிய நம்பர், இன்னொரு நம்பர் பண்ணால் ஏ ஈக்குவல் டு சின்னு வருது. அதனால் 3 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் நமக்கு வருது. அதனால் நம்மளால் ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்பை அரைவ் பண்ண முடியாது. ஏக்கும் சிக்கும் எந்த சிம்பிள் கொடுத்தாலும் நீங்கள் வந்து இட் வில் நாட் ஃபாலோன்னு கொடுத்துடலாம். ஏன்னா இங்கே ஒரு கிரேட்டர் சிம்பிளோ இங்கே லெஸ்ஸர், ஆப்போசிட் சிம்பிள்ஸ் லெஸ்ஸர் ஆர் ஈக்குவல் டு இப்படி வந்துச்சுனாலே
நம்மளால அந்த ரெண்டு டேர்ம்ஸ்குள்ள ரிலேஷன்ஷிப் அரே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரே மாதிரி சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ஒரே மாதிரி வரணும். கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு மறுபடியும் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, இது மாதிரி எத்தனை டேர்ம் வந்திருந்தாலும் பாருங்க எல்லாம் ஒரே மாதிரி டைரக்ஷன் உள்ள சிம்பிள் இது வரும். அது லெஸ்ஸர் அப்புறம் ஈக்குவல் டு, மறுபடியும் ஒரு லெஸ்ஸர் அப்புறம் லெஸ்ஸர் ஆர் ஈக்குவல் டு அப்புறம் ஈக்குவல் டு, இதே மாதிரி ஒரே டைரக்ஷன் உள்ள வந்துச்சுன்னா இதுவும் ஓகே இதுவும் ஓகே. இதுக்குள்ள இருக்க டேர்ம்ஸ்குள்ள ரிலேஷன்ஷிப் நம்ம அரே பண்ணலாம். இதே ஒரு கிரேட்டரு அப்புறம் ஒரு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு அப்புறம் ஒரு ஈக்குவல் டு அப்புறம் சிம்பிள் மாறிடுச்சு அப்படின்னா இது பாருங்க லெஸ் தென் சிம்பிள், இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது ஈக்குவல் டு, இது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. இங்கே கிரேட்டர் சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த டேர்முக்கும் நீங்கள் ரிலேஷன்ஷிப் அரே பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த டேர்முக்கும் இங்கே வர டேர்முக்கும் நீங்கள் ரிலேஷன்ஷிப் அரே பண்ண முடியாது. சிம்பிள் மாறிச்சுனாவே அரே பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் A pound B means A is less than or equal to B. A $B na greater than or equal to. A arrow means less than, dot na greater than, triangle na equal to. இப்படி கொடுத்துட்டாங்க. இதுக்கான கொஷின். ஸோ அது கீழே நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன், நம்ம வந்து இங்கே சால்வ் பண்ணுறதுக்காக. W டாட் எக்ஸ் டாட்னா என்ன பாருங்க, A டாட் பின்னா A greater than B. அப்போ W is greater than X. X பவுண்ட் சிம்பிள் Y அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த சிம்பிள் மீன்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸ்ட்ரெயிட் அவே நம்ம கொடுத்துட்டாங்க. X is less than or equal to Y. ஓகே, அப்புறம் ஆரோ மீன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க லெஸ் தென் அப்படின்னு அர்த்தம். therefore Y is less than Z. இப்போ இதை நம்ம சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிக்கலாம். டபிள்யூக்கு அப்புறம் எக்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், அப்புறம் எக்ஸுக்கும் ஒய்க்கும் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய், அப்புறம் ஒய்க்கும் இசட்டுக்கும் ஒய் லெஸ் தென் இசட். அவ்வளோதான், சிம்பிள் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிட்டோம். இப்போ கன்க்ளூஷன் டபிள்யூ ட்ரையாங்கிள் ஒய், ட்ரையாங்கிள் மீன்ஸ் ஈக்குவல் டு, ஸோ டபிள்யூ ஈக்குவல் டு ஒய் அப்படின்றாங்க. அடுத்த கன்க்ளூஷன் டபிள்யூ ஆரோ ஒய், ஆரோனா லெஸ் தென், ஸோ டபிள்யூ லெஸ் தென் ஒய். பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் டபிள்யூ ஈக்குவல் டு ஒய் வில் பி ஃபால்ஸ். ஏன்னா நமக்கு இங்கே டபிள்யூ ஒய்யும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, டபிள்யூ லெஸ் தென் ஒய், அகைன் நீங்கள் பாருங்கள் இங்கே ஒரு கிரேட்டர் சிம்பிள் வந்துடுச்சு, ஒய்க்கு ஆப்போசிட் சிம்பிள் வந்துடுச்சு, விச் மீன்ஸ் we cannot establish a proper relationship between W and Y. புரிஞ்சுதா? ஏன்னா ப்ரீவியஸாக ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வரும், ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் வராது டபிள்யூக்கும் ஒய்க்கும். அதனால் கன்க்ளூஷன் 2 ஆல்சோ வில் பி wrong. Therefore இதுக்கும் ஆன்சர் டி தான். டபிள்யூக்கும் ஒய்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ நெய்தர். அடுத்த கொஸ்டின் போகலாம்.
ஸோ சிமிலர் பேட்டர்ன் உள்ள கொஷின் தான். P at Q னா P neither greater than nor equal to. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைட்லையும் இதே நான் நோட்டேஷன்ஸை இண்டிகேட் பண்ணியிருக்கேன், அங்கே சால்வ் பண்ணலாம் நம்ம. ஓகே, ஸோ நமக்கு இங்கே P at Q மீன்ஸ் P is neither greater nor equal to. கிரேட்டராகவும் இருக்கக்கூடாது, ஈக்குவல் டு இருக்கக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? லெஸ் தென் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது P hash Q means P not less than Q. Not less than அப்படின்னு என்ன அர்த்தம்? greater than or equal to அர்த்தம். not less than மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, அப்போ greater than or equal to வரும். neither greater nor less than, கிரேட்டராகவும் இருக்கக்கூடாது லெஸ்ஸாகவும் இருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இதுக்கு ஈக்குவல் டுன்னு அர்த்தம், டாலர்னா. ஓகே, P at Q அப்படின்னு அர்த்தம் நாட் கிரேட்டர் தென் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். பர்சன்டேஜ் மீன்ஸ் நெய்தர் லெஸர் தென் நார் ஈக்குவல் டுனா கிரேட்டர் தென் மட்டும் அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம F at G, அட்டுனா என்ன? F less than G, அது ஃபர்ஸ்ட். அப்புறம் G hash J, ஹேஷ்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ G கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு J. அப்புறம் H at J, அட்டுக்கு ஆல்ரெடி பார்த்தோம் லெஸ் தென், ஸோ H லெஸ் தென் J. அப்புறம் H டாலர் ஐ, டாலர்னா என்ன? ஈக்குவல் டு H ஈக்குவல் டு I. இப்படி நமக்கு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றலாம். F இருக்கு, G H J, ஓகே H I. ஓகே, ஸோ H ஈக்குவல் டு I, இது வந்து I ஈக்குவல் டு H எல்லாம் ஒன்று தான். ஓகே, இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், G F இருக்கு, G இருக்கு, கண்டினியூஷனாக தான் நமக்கு வரணும். ஜிக்கு அப்புறம் G அண்ட் J வருது, அதுக்கப்புறம் J அண்ட் H தான் நமக்கு வரணும். அதனால Jவை முன்னாடி கொண்டு வரணும்னா H லெஸ் தேன் Jவை எப்படி எழுதலாம்? J கிரேட்டர் தென் Hன்னு எழுதி வச்சுக்கலாம். அப்போதான் நமக்கு ஒரே ஸ்டேட்மெண்ட் எழுதும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ எழுதலாம், F லெஸ் தென் G, இது எழுதியாச்சு. அப்புறம் G கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு J, அப்புறம் J கிரேட்டர் தென் H, அப்புறம் H ஈக்குவல் டு I. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம இப்போ ஒரே ஸ்டேட்மெண்ட் ஆக்கிட்டோம். ஓகே, இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, F பர்சன்டேஜ் J, பர்சன்டேஜ்னா என்ன? கார்னர் கீழே எழுதியிருக்கோம் பாருங்க, F கிரேட்டர் தென் J. இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணியிருக்கோம். P பர்சன்டேஜ் Qன்னு என்ன? P நெய்தர் லெஸர் தென் நார் ஈக்குவல் டு அப்படின்னா கிரேட்டர் தென் அர்த்தம். P கிரேட்டர் தென் Q, இப்போ பர்சன்டேஜ் கிரேட்டர் தென் J. I at Gன்னு என்ன அர்த்தம்? அட்டுனா லெஸ் தென், I லெஸ் தென் G. J பர்சன்டேஜ் I அப்படின்னு என்ன அர்த்தம்? J பர்சன்டேஜ்னா கிரேட்டர் தென் I. ஓகே, சரி. இப்போ கன்க்ளூஷன் ஒன், F கிரேட்டர் தென் J பார்க்குறோம். இல்லை, இங்கே சிம்பிள் Fக்கும் Jக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிள்ஸ் வந்து ரெண்டுமே
ஆப்போசிட் சிம்பிள்ஸாக இருக்குது. அதனால் எஃப்க்கும் ஜேக்கும் ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் நம்ம அரைவ் பண்ண முடியாது. திஸ் இஸ் ராங். I less than G. கவனிங்க, H equal to I-னா இந்த இடத்துல ஐயும் போட்டுக்கலாம் ஹச்சும் போட்டுக்கலாம்னு அர்த்தம். அப்போ I is less than J. இங்கே less than or equal to G ஒரே சைடு சிம்பிள் தான் இருக்குது, அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த நாளை மட்டும் பாருங்க. இதை நாளையும் பார்க்கும்போது டெஃபினெட்லி I and H will be less than J and G. என்னங்க லெஸ் தென் சிம்பிள் இங்கேயே வந்துடுச்சு. எஃப் கூட தான் நம்ம ரிலேஷன்ஷிப் அரைவ் பண்ண முடியாது, ஏன்னா சிம்பிள் சேஞ்ச் ஆகுது அதுக்கப்புறம். பட் ஜி ஜே ஹெச் ஐக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம கண்டிப்பாக அரைவ் பண்ண முடியும். ஸோ ஐ லெஸ் தென் ஜின்றது திஸ் கன்க்ளூஷன் இஸ் ட்ரூ. ஓகே. J greater than I. Again, obviously H equal to I னால H இருக்கிற இடத்துல ஐயே போட்டுக்கிட்டா நமக்கு இங்கே தெரியுது J is greater than I அப்படின்றது. Okay. Therefore, conclusion 3 also true. அப்போ 2 and 3 வந்து ட்ரூ ஆகுது. Therefore, option C is the right answer. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் வர கொஷின்ஸ் என்ன பண்ணோம், முதல்ல கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸை அந்தந்த சிம்பிளுக்கு தகுந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிக்கணும். அப்போ தான் நம்ம கன்க்ளூஷனை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கன்க்ளூஷன்ஸை அந்த சிம்பிள்ஸையும் மாற்றி வச்சுக்கிட்டு ஒரு கன்க்ளூஷனும் ஃபாலோ ஆகுதா ஆகலையா. ஃபாலோன்னு என்ன அர்த்தம், ட்ரூ அப்படின்னு அர்த்தம். நாட் ஃபாலோ அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் கன்க்ளூஷன் 2 and 3 வந்து நமக்கு ட்ரூவாக வந்துச்சு. therefore conclusion 2 and 3 follow. ஆப்ஷன் சி. அடுத்து போலாமா? Select the correct alternative from the given choices. Which of the following symbol should replace question mark in the given expression in order to make the statements F greater than I and G greater than K definitely follow அப்படின்னு கேட்குறாங்க. So it is very very important to understand the question and to understand what is asked. என்ன கொடுத்துருக்காங்க, F greater than I and G greater than K definitely follow. ஸோ இந்த அண்டுன்ற வேர்டு ரொம்ப முக்கியம், டெஃபினெட்லி ஃபாலோன்றதும் ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ். ஏன்னா எஃப் கிரேட்டர் தென் ஐ மற்றும் ஜி கிரேட்டர் தென் கே ரெண்டுமே டெஃபினட்டாக ஃபாலோ ஆகணும் அப்படின்றாங்க. அப்படின்னா இந்த கொஷின் மார்க் இடத்துல என்ன வரணும், எஃப் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஐ இங்கே இருக்கு. ஸோ எஃப் கிரேட்டர் தென் ஐ வரணும் அப்படின்னா கண்டிப்பாக எஃப் கிரேட்டர் தென்னா இருக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல கிரேட்டர் சிம்பிள் போட்டால் மட்டும்தான் எஃப் கிரேட்டர் தென் ஐ வரும். இல்லைன்னா இங்கே பாருங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. ஸோ ஈக்குவல் டுக்கும் அங்கே சான்ஸ் வந்துடும். பட் எஃப் கிரேட்டர் தென் ஐ ஷுட் டெஃபினெட்லி ஃபாலோ அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா டெஃபினட்டாக எஃப் ஷுட் பி கிரேட்டர் தென் ஐ. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஓ, ஈக்குவல் டு ஓ, லெஸ் தென் ஓ, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஸோ கிரேட்டர் தென் ஐ வரணும்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் மார்க்கில் இந்த இடத்துல சிம்பிள் வரணும். அண்டு ஜி கிரேட்டர் தென் கேவும் இருக்கணுன்றாங்க. கொஸ்டின் மார்க் போட்டால் கண்டிப்பாக ஜி கிரேட்டர் தென் கேவும் நமக்கு தட் மீன்ஸ் கிரேட்டர் சிம்பிள் போட்டோம்னா கொஸ்டின் மார்க் இடத்துல ஜி கிரேட்டர் தென் கேன்றதும் நமக்கு ஃபாலோ ஆகுது. பாருங்க, ஜி இங்கே இருக்கு, கே இங்கே இருக்கு. அப்போ கிரேட்டர் சிம்பிள் போட்டால் தான் ரெண்டுமே நமக்கு ஃபாலோ ஆகுது. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர்.
ஏன்னா இங்கே அண்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் கிரேட்டர் தென் ஐயும் ஃபாலோ ஆகணும், ஜி கிரேட்டர் தென் கேவும் ஃபாலோ ஆகணும். அப்படின்னா இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல கிரேட்டர் சிம்பிள் போட்டால் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக வருது. புரிஞ்சுதா? மற்ற சிம்பிளாக சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, இந்த 2 டேர்மும் ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட், select the correct alternative from given choices. அதே பேட்டர்ன் தான். ஸோ இங்கேயும் பாருங்க, k greater than O and n greater than or equal to q definitely follow ஆகணும்னு என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ k greater than O, ஆல்ரெடி k கிரேட்டராக தான் இருக்கு, இங்கே தான் O இருக்கு. அதனால் இங்கே வந்து நமக்கு கிரேட்டர் சிம்பிள் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஈக்குவல் டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, அல்ல கிரேட்டர் than or equal to வந்தாலும் பிரச்சனை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே நமக்கு கிரேட்டர் சிம்பிள் வந்துடுச்சு. அதனால கே வில் பி கண்டிப்பாக கிரேட்டர் தென் எம் என் ஓ. டிஃபரெண்ட் டைரக்ஷன் சிம்பிள் மட்டும் வராமல் பார்த்துக்கணும். அப்படி வந்தால் ரிலேஷன்ஷிப் நம்ம அரைவ் பண்ண முடியாது, ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, அதனால இது பிரச்சனை இல்லை, அதனால அதை அப்புறம் பார்த்துப்போம். என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ, இது ட்ரூ ஆகணும்னா பாருங்க, என் இங்கே இருக்கு, கியூ இங்கே இருக்கு. அப்போ இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இடையில இருக்கு. ரெண்டுமே ஓக்கும் பிக்கும் இடையில கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்கு. பிக்கும் கியூக்கும் இடையில கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்கு. அதனால இங்க நமக்கு ஈக்குவல் டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, நமக்கு ஆன்சர் வந்து n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கியூன்றது நமக்கு ஃபாலோ ஆகும். ஏன்னா n இங்க இருக்கு, q இங்க இருக்கு. அதனால ஈக்குவல் டு வந்தாலும் சரி, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்தாலும் சரி, நமக்கு பிரச்சனை இல்லை. ஆப்ஷன்ஸ்ல ஈக்குவல் டு இல்லை, அதனால கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கிற பி, ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஏன்னா கே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், கிரேட்டர் தென் இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு வந்தாலும் கவலை இல்லை, வெறும் ஈக்குவல் டு வந்தாலும் கவலை இல்லை. ஏன்னா இந்த இடத்துலயே நமக்கு கிரேட்டர் சிம்பிள் வந்துடுச்சு, அதனால கவலை இல்லை. பட் கிரேட்டர் சிம்பிள் இந்த இடத்துல வந்திருந்தாலும் நமக்கு கே கிரேட்டர் தென் ஓக்கு பிரச்சனை இல்லை. ஆனா n கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு கியூ தப்பா போயிடும் கிரேட்டர் சிம்பிள் போட்டோம்னா. அதனால ஆப்ஷன் ஏ வந்து போடக்கூடாது. ஓகே, ஆப்ஷன் ஏக்கு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டின் மார்க்ல கே கிரேட்டர் தென் ஓக்கு பிரச்சனை வராது, ஆனா n கிரேட்டர் தென் கியூ வந்து வராது. என்ன ஆயிடும், n கிரேட்டர் தென் கியூன்னு வந்துடும், நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வரணும். அதனால கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டோம்னா இது தப்பாயிடும். நமக்கு இங்க அண்டுன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க, அப்படின்னு என்ன, ரெண்டுமே ஃபாலோ ஆகணும், டெஃபினட்டா ஃபாலோ ஆகணும் அப்படின்னு கொடுத்ததுனால கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் தான் இதுக்கு ரைட் ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட், which of the following expression is valid if the given expression p less than q and s greater than r to definitely follow. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். ஸோ p less than qவும் ஃபாலோ ஆகணும், s கிரேட்டர் தென் ஆரும் ஃபாலோ ஆகணும், ரெண்டுமே ஆகணும். அதனால அண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அண்டுன்னு கொடுத்ததுனால ரெண்டுமே ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கணும். முதல்ல p less than q ஆகுதான்னு பார்ப்போம். இதில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துருச்சு, அதனால இது ஃபாலோ ஆகாது. இது கிரேட்டர் வந்துருச்சு, ஃபாலோ ஆகாது. இதுவும் கிரேட்டர் வந்துருச்சு, லெஸ்ஸர் வந்துருச்சு, ரிலேஷன்ஷிப்பே அட்டைன் ஆகாது. ஸோ பி லெஸ் தென் கியூ இதில் ஃபாலோ ஆகுது. ஸோ இதுக்கு ஓகே. எஸ் கிரேட்டர் தென் ஆரும் ஃபாலோ ஆகுதான்னு பார்ப்போம். டெஃபினெட்லி எஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர். ஏன்னா இங்கே கிரேட்டர் சிம்பிள் வந்ததுனால எஸ் இஸ் கிரேட்டர் தென் பி அண்ட் ஆர். ஓகே, பி வேணா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் வரும், அதாவது பி ஈக்குவல் டு ஆர் வரலாம், பி கிரேட்டர் தென் ஆரும் வரலாம். ஆனால் எஸ்ஸுக்கும் ஆருக்கும் பார்க்கும்போது
இந்த இடத்துல கிரேட்டர் சிம்பிள் வந்ததுனால கண்டிப்பா எஸ் வில் பி கிரேட்டர் தென் பி அண்ட் ஆர். therefore ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஏன்னா இந்த ரெண்டுமே நமக்கு ஃபாலோ ஆகுது. பி லெஸ் தென் கியூவும் ஃபாலோ ஆகுது, எஸ் கிரேட்டர் தென் ஆரும் ஃபாலோ ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் $A B. ஸோ சிமிலர் பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். மேபி நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி 2-3 சம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, உங்களுக்கு கீழே அந்த சிம்பிள்ஸு அதுக்கான மீனிங் என்னன்னு கொடுத்துருக்கு. டாலர்னா என்ன? நெய்தர் கிரேட்டர் தென் நார் ஈக்குவல் டு. அப்போ கிரேட்டராகவும் இருக்கக்கூடாது, ஈக்குவலாகவும் இருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? லெஸ் தென் அப்படின்னு அர்த்தம். A copyright B means neither less than nor equal to, அப்ப greater than. Star means not less than அர்த்தம், greater than or equal to. ஸோ இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நாட் லெஸ் தென் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நாட் லெஸ் தென்னா கிரேட்டர் தென் அப்படின்னு மட்டும் போட்டுறாதீங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவும் போட்டுக்கணும். ஏன்னா லெஸ் தென் இல்லைன்னு தான் சொல்றாங்க. அப்போ என்னென்னலாம் இருக்கலாம்? கிரேட்டராக இருக்கலாம், ஈக்குவலாக இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி இந்த கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஓகே, சால்வ் இட் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட், ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே கொஷின்ஸ்க்கு ஃபாலோ கொஷின்ஸ். ஓகே, இப்போ A கிரேட்டர் தென் B, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு C, greater than D, equal to E, less than or equal to P, equal to R, greater than S. ஸ்ட்ரைட்டாகவே அவங்க நமக்கு அது ரிலேஷன்ஷிப்ஸை கொடுத்துட்டாங்க ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக. இப்போ கன்க்ளூஷன் 1, A கிரேட்டர் தென் ஈயாக பார்க்கணும். ஏக்கும் ஈக்கும் பார்க்குறோம். முதல்ல சிம்பிள்ஸ்லாம் ஒரே டைரக்ஷனில் இருக்கா இதுக்குள்ள? எஸ், எல்லாம் ஒரே டைரக்ஷன் பார்த்து தான் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. இங்கே கிரேட்டர் சிம்பிள் வந்துட்டதுனால A is definitely greater than B, C, D, E. Okay. Therefore, A greater than E is absolutely true. Next, B greater than S. So, B க்கும் S க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. இங்கே கவனிங்க, இடையில எல்லாம் ஒரே டைரக்ஷனில் இருக்கா பாருங்க, இல்லை. ஸோ இங்கெல்லாம் ஒரு சிம்பிள் ஒரு டைரக்ஷனில் இருக்கு, திடீர்னு இங்கே ஆப்போசிட் சிம்பிள் வந்துருச்சு. ஆப்போசிட் சிம்பிள் நடுவில் வந்துச்சுனாலே நம்மளால பிக்கும் எஸ்ஸுக்கும் ரிலேஷன்ஷிப் அரைவ் பண்ண முடியாது. ஆல்ரெடி பார்த்தோம். அந்த நடுவில் எங்கே வந்திருந்தாலும் சரி ஆப்போசிட் சிம்பிள். ஓகே, பிக்கும் எஸ்ஸுக்கும் இடையில. அப்போ திஸ் கன்க்ளூஷன் 2 will not follow. Okay, therefore the option is only conclusion 1 follows. Option 1 is the right answer for this question. Okay, simple question தான். ஸோ இந்த இன்இக்வாலிட்டிஸ் கிரேட்டர் லெஸ் தேன் ஈக்குவல் டு இதெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுன்ற கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி கொஷின் நம்மளை கேட்டாலும் எக்ஸாமில் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், in which of the following expression R less than or equal to P does not hold true? ஸோ இந்த கொஷினில் வந்து எது ஃபாலோ ஆகும் அப்படின்னு கேட்கல, எது ஃபாலோ ஆகாது அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்க, கண்டிப்பாக ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி தான். அதனால் இது ஆன்சராக வராது. ஏன்னா அங்கே ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி வந்து
வரக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. டஸ் நாட் ஃபாலோ, டஸ் நாட் ஹோல்டு ட்ரூ. பட் இதில் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஆருக்கும் பிக்கும் ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி தான் வருது. பாருங்க, ஆருக்கும் பிக்கும் பார்க்கும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி வந்து இட் ஹோல்ட்ஸ் ட்ரூ. செகண்ட் ஒன்லியும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி ஹோல்ட்ஸ் ட்ரூ. தேர்ட் ஒன்ல பாருங்க, இந்த இடத்துல கிரேட் ஆர் இஸ் கிரேட்டர் தென் பின்ற மாதிரி மீனிங் வந்துடும். அது அல்லது பி இஸ் லெஸ் தென் எஸ் ஜி ஆர் இதெல்லாம் வந்துடும். ஓகே, therefore r will be greater than pன்ற மாதிரி வந்துடும். greater than or equal to வராது. therefore option C is the answer. ஓகே, இங்க லெஸ் தென் ஆர் ஜி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் அல்லது ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி வந்து ட்ரூ. இங்க ஜி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ்ன்றது ட்ரூ. ஆனா இங்க கிரேட்டர் சிம்பிள் மட்டும் வந்துட்டதுனால எஸ் இஸ் கிரேட்டர் தென் பி. அதே மாதிரி ஜி வில் பி கிரேட்டர் தென் பி. அதே மாதிரி ஆர் வில் பி கிரேட்டர் தென் பி அப்படி மாறிடும். ஓகே, therefore option C is the right answer. Next, if the letters in the word equity are arranged in reverse alphabetical order, then how many letters remain in the same place? reverse alphabetical orderல அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அப்ப Z இருந்து வரணும். இங்க என்ன இருக்கு, Y இருக்கு, Y. அதுக்கப்புறம் என்ன வரும், T. அப்புறம் Q வரும், அப்புறம் I வரும், அப்புறம் E வரும். கரெக்டா? இதுதான் ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணா வரக்கூடிய காம்பினேஷன் ஈக்விட்டி அப்படின்றத. EQU EQITY. இதை ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதணும்னா என்ன, YTQIE. இப்படி படிச்சு பாருங்க, ரைட் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வரும். ஈக்கு அப்புறம் ஐ, ஐக்கு அப்புறம் கியூ, கியூக்கு அப்புறம் தான் டி வரும், டிக்கு அப்புறம் தான் ஒய் வரும். ஓகே, அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஹவு மெனி லெட்டர்ஸ் ரிமைன் இன் தி சேம் பிளேஸ்? இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. ஸோ எதுவுமே வந்து சேம் பிளேஸ்ல இல்லை. therefore option A is the right answer for this question. ஓகே, ஸோ ஈக்கு நேரம் இ வந்திருக்கணும், கியூக்கு நேரம் கியூ வந்திருக்கணும், ஐக்கு நேரம் ஐ வந்திருக்கணும், டிக்கு நேரம் டி வந்திருக்கணும், ஒய்க்கு நேரம் ஒய் வந்திருந்ததுன்னா எத்தனை இடத்துல அதே லெட்டர்ஸ் நேராக வருதோ அதுதான் ஆன்சர். இங்கே எதுவுமே வராதனால 0 ஆன்சர். நெக்ஸ்ட், in the following question identify the correct response. ஸோ இந்த பிளாங்க்லாம் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 3 பிளாங்க் இருக்கு. ஆன்சர் 0. இங்கே பார்த்தாலே தெரியும் நமக்கு, ஆன்சர் 0 வரணும்னா கண்டிப்பாக ஏதாவது சப்ராக்ட் பண்ணால் தானே 0 வரும். சம் ஆன்சர் மைனஸ் இன்னும் சம் ஆன்சர் தான் 0 வரும். இதில் பாருங்க சப்ட்ராக்ஷன் சிம்பிளே இல்லை, அதனால பி கண்டிப்பாக ஆன்சராக இருக்காது. இங்கே மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இருக்கு, சப்ஸ்டியூட் பண்ண என்ன, 12 - 3 will be 9. 9 அப்புறம் ப்ளஸ் ப்ளஸ் வந்துச்சுன்னா ஆன்சர் 0 வராது. therefore this also will not be the answer. மைனஸ் 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 போட்டால் 12 - 3 -4 -8, அதுக்கும் ஆன்சர் 0 வரல. therefore this should be the answer. அதாவது 12/3 + 4 - 8. ஸோ போர்ட்மாஸ் ரூல் படி முதல்ல டிவிஷன் தான். 12/3 will be 4, அப்புறம் 4 + 4 -8. this is obviously equal to 0. நம்ம கரெக்டாக வருது. கரெக்டா? therefore option D is the right answer. ஸோ டக்கு டக்குன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க அந்த சிம்பிள்ஸ் அந்த இடத்துல. அதுக்கு முன்னாடி லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்க. ஈக்குவல் டு 0 வரணும்னா கண்டிப்பாக ஒரு மைனஸ் வரணும். சம் நம்பர் மைனஸ் சம் நம்பர் தான் 0 வரும், இல்லைன்னா 0 எப்படி வரும், வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்,
ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணது தான் நிறைய கொஷின்ஸ், அதனால நீங்கள் ட்ரை பண்ணுங்க. A மீன்ஸ் இன்டூ, D மீன்ஸ் ப்ளஸ், G மீன்ஸ் மைனஸ். ஸோ இந்த ஏக்கு இன்டூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இந்த ஏக்கும் இன்டூ. டிக்கு ப்ளஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஜிக்கு மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணுங்க இந்த கொஷின். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சால்வ் பண்ணிட்டோம். யூ ப்ளீஸ் ட்ரை. ஓகே, ஆப்ஷன்ஸ் நோட் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு நீங்களே பாருங்க. நெக்ஸ்ட், $A equal to A square B square minus AB, then $3 is equal to what அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள், $A என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி $3 கேட்குறாங்க, அவ்வளோதானே. ஸோ $3 will be $3 square into 8 square minus 3 into 8. ஓகே, given expression தகுந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் வில் பி 9 into 81 minus 24. ஸோ 81 into 9 முதல்ல சால்வ் பண்ணிக்கணும். 18 into 10னா 810. ஓகே, அதுலேருந்து ஒரு 81 மைனஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் மாதிரிலாம் போட்டுருந்தீங்கன்னா டைம் ஆகும். இந்த மாதிரி சிம்பிளாக போட்டுக்கணும். ஸோ 810 minus 81 will be 729. No, 8 square will be 64 இல்லையா, 81 வராது. 1 minute. ஸோ 8 ஸ்கொயர் தான் இருக்குது, அதனால 64. 64 into 9, அகைன் 64 into 10னா 640 வந்திருக்கும். ஸோ 9 into 64 வந்து 576 minus 24. So 552 is the right answer. Okay, so this is how we should solve the symbols and notation type of questions. ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், சில கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த போர்ட் மாஸ் ரூல் ஃபாலோ பண்ணுறது, அப்புறம் சிம்பிள்ஸை கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறது, கிரேட்டர் தென் லெஸர் தென் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுன்ற கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இதெல்லாம் நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா then it will be easier for us to solve these type of questions. Okay, so thank you everyone for attending the session on symbols and notation organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. I wish you all the best for your upcoming exams. நல்லா practice பண்ணுங்க, concepts நல்லா understand பண்ணிக்கோங்க. So I wish you a bright future. Thank you.